அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, அதிகரிக்கப்பட்ட சம்பளம். அதிரடியாக குறைக்கப்படும் மாவின் விலை. ஓய்வூதிய தொகையில் அனுர அரசாங்கத்தின் புதிய திருத்தம். யாழ் மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல். தேர்தலை பிற்போடுங்கள், ஸ்ரீதரன் அரசிடம் கோரிக்கை. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல், புறப்பட்டது கப்பல். யாழ் நூலக எரிப்பிற்கு நீதி, நாடாளுமன்றில் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு அனுர விடுத்துள்ள அழைப்பு. மஹிந்தவின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சித்த அனுர அரசின் அமைச்சர் விரட்டியடிப்பு. ட்ரம்பை போன்று சிந்தித்தால் அமெரிக்க நாடுகளிடம் கட்டணம் பெற முடியும், ரணில் சுட்டிக்காட்டு. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இதன்படி அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24,250 ரூபாவில் இருந்து 40,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மேலும் சம்பள அதிகரிப்பிற்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பு 80% அதிகரிக்கப்படும். வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்றும், அடிப்படை குறைந்தபட்ச சம்பளத்திற்கு ரூபாய் 8,250 நிகர அதிகரிப்பு முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் நீதித்துறை சேவைகள், மாவட்ட நிறுவனங்கள், சட்டபூர்வ சபைகள், பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளின் சம்பளமும் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் நாளை முதல் ரொட்டி மாவின் விலையை குறைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. இதன்படி 1 கிலோ பிரீமா மற்றும் செரண்டிப் ரொட்டி மாவின் விலை ரூபாய் 10 குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் திருத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி குறித்த விடயத்தினை கூறியுள்ளார். அதன்படி 1/1/2020க்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியங்கள் பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் 1 2020ஆம் ஆண்டுக்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் 3 கட்டங்களாக திருத்தப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடாத்துவது என்பது தம்மை பொறுத்தவரை நெருக்கடியாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான காரணம் என்னவெனில், சாதாரண தர பரீட்சை, வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு போன்ற சமய நிகழ்வுகள் குறித்த காலப்பகுதியில் வருவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தேர்தல் திருத்தங்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம் குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும், பெண்களுக்கு 25% வழங்கப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டமைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வரலாற்றில் ஒரு காலத்தில் வாக்குகளுக்காக நூலகங்கள் எரிக்கப்பட்டன. யாழ்ப்பாண நூலகத்திற்கும் அதுதான் நடந்தது. யாழ்ப்பாணம் மற்றும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களை சேர்ந்த மாணவர்களும் வாசகர்களும் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்துகின்றனர். யாழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்ட சம்பவமானது தமிழ் மக்களின் மனதில் ஆறாத வடுவாக உள்ளது. யாழ்ப்பாண நூலகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள நூலகங்களின் மேம்பாட்டுக்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ரகசியமாக சென்று வருவதாக கூறப்படும் தியான மையம் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. கம்பகா பகுதியில் உள்ள தியான மையத்திற்கு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார். எனினும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை. உள்ளூர்வாசிகள் குழுவிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து பிரதி அமைச்சர் அங்கு சென்றிருந்தார். கம்பகாவின் ஜகோடா பகுதியில் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பிரதியமைச்சர் ஈடுபட்டுள்ளார். மஹிந்த தரப்பின் செயற்பாடுகள் குறித்து அந்த பகுதி மக்கள் ஆளும் தரப்புக்கு முறைப்பாடு செய்த நிலையில் அது குறித்து ஆராயும் நோக்குடன் பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மஹிந்த தரப்பினரால் அவருக்கு உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை டிஜிட்டல் சகாப்தத்தை நோக்கி நகர்கின்ற வேளையில் வேர்வரை ஊழல் ஒழிக்கப்படுவதோடு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களையும் எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் இன முரண்பாடுகள் இனி இல்லை. மதம், இனம், பாலினம் என பிரிவடையும் காரணிகள் இல்லை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம். மேலும் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்ய 5000 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது குறித்த தொகையை செலவு செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 5000 மில்லியன் மூலம் 8 மாதங்களில் திறம்பட கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்ய கடமைப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். மேலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க ரூபாய் 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வாகனங்களுடன் வரும் கப்பல் பிப்ரவரி 13 ஜப்பானில் இருந்து புறப்பட்டது. மேலும் அந்த கப்பல் விரைவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானோஜ் தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது இலங்கை வங்கிகளிடமிருந்து கடன் கடிதங்களை ஜப்பானிய வங்கிகள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று வதந்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முந்தைய அரசாங்கத்தின் போது எழுந்த பிரச்சினைகள் காரணமாகவும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டால் கடன் கடிதங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் இருந்தன என்றும் ஆனால் இப்போது அந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை போன்று சிந்தித்தால் அமெரிக்க கண்டங்கள் இரண்டும் ஆசியாவிற்கு வருடாந்தம் கட்டணம் செலுத்த நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஓமானில் நடைபெற்ற 8ஆம் இந்து சமுத்திர மாநாட்டில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்த மெல்வானை ஆடம்பர மாளிகை பசில் ராஜபக்ஷவின் உடையதுதான் என்று மஹிந்த ராஜபக்ஷவின் ஆஸ்தான சோதிடர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆஸ்தான சோதிடரான சுமணதாச அபே குணவர்த்தன இணையதள செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மெல்வானையில் அமைக்கப்பட்டுள்ள ஆடம்பர மாளிகைக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான சுபமுகூர்த்தம் தன்னால் குறித்து கொடுக்கப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மனைவி புஷ்பா ராஜபக்ஷவின் வேண்டுகோளுக்கு இணங்க அதனை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.